السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது சாவான் மாதத்தின் உடைய கடைசி பகுதியில் இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மாதம் ரமலான் மாதம், சிறப்பான மாதம். அல்லாஹுடைய அருள் வளங்களையும் அல்லாஹுடைய ரஹமத்துகளையும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புகளை சுமந்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். நாம் அனைவரையும் இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சாவான் மாதத்துடைய கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தின் சில செய்திகளை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் மாதத்தின் உடைய நோன்பு வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக பட்டினி கிடக்கின்றோம். தண்ணீர் குடிக்காமலும் அல்லாஹ்வுக்காக ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு விடுகின்றோம். அல்லாஹ்வுக்காக மனைவியோடு சேர்கின்ற எல்லாத்தையும் விட்டு விடுகின்றோம். வீண் பேச்சுகளையும் பொய் பேச்சுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இப்போ அல்லாஹ்வுக்காக இவ்வளவு தியாகங்கள் செய்கின்ற நாம அதனுடைய பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பட்டினி கிடக்கின்றோம், சாப்பிடாமல் இருக்கின்றோம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கின்றோம். ஆனால் மறுமையில் இதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் என்னாகும்? இதே போல நம்ம நஷ்டவாளி யாரும் கிடையாது, பெரிய நஷ்டவாளி ஆயிரும். ஆகையால் நாளை அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் அடைவதற்கு முன்னாடி அந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை இப்போதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையான செய்தி என்னவென்றால், இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம வீடு கட்டணும், நம்ம அடிப்படையாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போகணும். அப்போ அந்த அஸ்திவாரம் போடும்போது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங்குமே நிற்கும். மேலே கட்டும் போது கீழே அஸ்திவாரம் போட தான் நிற்கும் உங்களுக்கு. அப்போ அடிப்படை என்னென்னா அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் சரியில்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அப்போ அந்த மேலே இருந்து அந்த மேலே கட்டிடம் கீழே விழுந்துடும். அப்படி தானே? அப்போ அஸ்திவாரம் சரியால் இல்லைன்னா பில்டிங் என்ன பண்ண நிற்காது, கீழே சரிஞ்சிடும். இதே மாதிரி தான் நம்ம அடிப்படையிலேயே தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இப்போ நம்ம ஒரு வணக்க வழிபாடு செய்ய போகிறோம்னு வைங்களேன். அந்த வணக்க வழிபாடு சில அடிப்படையான செயல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் செயல்களை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த அடிப்படைகள் தெரியலைன்னா அப்புறம் அது பாழாயிரும். அந்த அஸ்திவாரம் சரியா இல்லைன்னா பில்டிங் எப்படி கீழே விழுதோ அப்படி நம்மளுடைய அந்த வணக்க வழிபாடுகள் அந்த அடிப்படையான விஷயங்கள் தெரியல அப்படின்னா நம்ம வணக்க வழிபாடு செய்யறது பாழாயிரும். அதுக்கு தான் முதல்ல இந்த செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா நான் அதாவது நன்மைகளை பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் மறுமையில் நம்ம வாங்க முடியும். 5 நேர தொழுகை இருக்குல்ல, இப்போ நமக்கு 5 நேர தொழுகையை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கான். இப்போ இந்த 5 நேர தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறோம்? இந்த தொழுகையை நம்ம ஈமானோடு தொழுகிறோமா, இல்லைன்னா நம்ம பொழுதுபோக்காக தொழுகிறோமா அப்படின்னு நம்ம முதல்ல அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, அல்லாஹ்வை நம்ம தொழுகிறோம்னு வைங்களேன். அல்லாஹ் தொழுகும் போது யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குறேன், உன்னிடத்தையே நான் உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தொழுவோம். அந்த உள்ள அச்சம் இருக்குல்ல, மெயினாக தான் அச்சத்தோடு அல்லாஹ்ட்ட நம்ம தொழுகிறோம். நம்ம இப்போ தொழுகும் போது தான் பல செய்தான் உள்ளத்தில் போடுவோம். நம்ம என்ன விட்டுட்டு வந்தோம் கடையில் அவன் பாக்கி எவ்வளோ தரணும், இது எவ்வளோ தரணும். அப்போ அந்த மாதிரி சரியான ஒரு கடையை தொழுகும் போது நம்மளுடைய புத்திகள்லாம் எண்ணங்கள் வேற எங்கேயே இருக்குது, பாடி மட்டும்தான் நினைக்குது. அப்போ அந்த தொழுகை சரியான முறையான கிடையாது. ஏனென்றால் உள தூய்மை வேணும். முதல்ல தூய்மை இல்லை என்றால் தொழுகை சேராது. அப்புறம் நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம வந்திருக்கோம், அல்லாஹ்ட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாம கேட்குறோம், நம்ம பேசுறது நம்ம கேட்குறோம் அப்படின்னு உள்ளச்சத்தோடு தான் தொழுகணும். இதுதான் அடிப்படை. ஏன்னா நம்ம குனிஞ்சு நிமிந்துட்டு போனோம்னா
இப்போ அடுத்தவன் பார்க்குறான், நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த தொழுகை வந்து சேருமானா சேரணும். அது அந்த பெருமையோட போயிடும். அப்போ அந்த அமல்கள் நீங்கள் சேர்ந்து அது புண்ணியம் இல்லை பார்த்தீங்களா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அந்த வந்து மெயின் வந்து என்னன்னா அடிப்படை தான் மெயின். அப்போ அடிப்படையான முறையில் அடிப்படை அந்த தொழுகைக்கு அடிப்படை என்ன, முதல்ல நம்ம எப்படி என்ன செய்யணும், அந்த உள்ளச்சத்தோட நம்ம தொழுகணும் அப்படின்றத நமக்கு இறைவன்கிட்ட பேசுகிறோம், இறைவன்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இறைவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சா நம்ம தொழுகணும். கேட்டிங்களா? அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து அந்த மறுமையில் நமக்கு வந்து இதுக்கான கூலி சரியான கூலி கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம செய்யலை அப்படின்னா, ஏன்னா வந்து வணக்கத்திலே வந்து பெரிய வணக்கம் வந்து தொழுகை தாங்க. அந்த வந்து அந்த தொழுகைத்தான் மெயின். அப்போ அந்த தொழுகையே வந்து இந்த மாதிரி சரியான முறை நம்ம தொழுவலை அப்படின்னா, இதை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது, நம்ம தான். அப்போ அந்த தொழுகை வந்து சரியா இருக்கணும். அந்த தொழுகையை பேணி தொழ வேண்டும். தொழுகையை தொழும்போது ஈமானோடு தொழ வேண்டும். ஈமானோடு தொழுதால்தான் அந்த நன்மை நம்மளை வந்து சேரும். இல்லை என்றால் நஷ்டவாளி ஆயிடும். ஆகையால் நாம் ஒரு வணக்க வழிபாடுகளை செய்கின்றது என்றால் இந்த மாதிரி ஈமானோடு அல்லாஹ்விடம் பேசுகின்றோம், அல்லாஹ் நாம் பேசுவதை கேட்கின்றான், அதற்கு பதில் தருகின்றான், அப்படி என்றுதான் நாம் நினைத்து தொழ வேண்டும். ஏனென்றால் வணக்கத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இபாதத் என்றால் அது தொழுகைத்தான். சரிதானே? இப்போ ஆகையால் இந்த தொழுகை நாம் பேணி நடக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ ரமலான் மாதம் வருகின்றது. இப்போ அடுத்த மாதம் நம் நோன்பு வைக்கின்றோம். இந்த நோன்பை வீண் விரயமாக செலவு பண்ணக்கூடாது. ஏனென்றால் அந்த வீண் விரயம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக வந்துட்டு நம்ம சஹர் வந்து பிந்தி வைக்கணும்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முந்தி வச்சிடுறோம். எப்படி அந்த சஹர் நேரத்தை வந்துட்டு 3:30 மணிக்கு வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறோம். அப்புறம் ஃபஜர் போயிடுது. அப்போ வீண் விரயம் ஆகி போயிட்டா அந்த நோன்பு வந்து அப்போ ஸ்டார்டிங்கே போயிட்டு, அடிப்படையே போயிட்டு, ஃபஜர் தொழுகை முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் வந்துட்டு பிந்தி வைங்கன்றாங்க சஹரை. அப்போ வந்து சஹர் வச்சுட்டு ஃபஜர் தொழுவலாம், தொழுதுட்டு அதுக்கப்புறம் குர்ஆன் ஓதும். இந்த மாதிரி செயல்லாம் வந்து செய்யணும்ல. அப்போ அந்த நோன்பு வந்து வீண் விரயமாக ஆகிவிட்டது. அப்போ இவர் எப்போ எந்திக்கிறாரு, படுத்துட்டு. சில நபர்கள்லாம் வந்துட்டு படுத்த படுக்கையோட நோம்பு போய்கிட்டே இருக்கு. அந்த நோம்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதே கிடையாது. அப்போ நோம்பு வந்து வெறும் பட்டினி கிடக்கிறது மட்டும்தானா? அப்போ அந்த நோம்பு வந்து அது வந்து அல்லாஹ் ஏத்துக்குவானா? நோம்பு ஒரு கேடையும் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ நம்ம எப்படி நடக்கணும், நம்மளை பாதுகாக்கக்கூடியதில் நோம்பு. அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ துவா கேட்கணும், எவ்வளோ திக்கீர் செய்யணும், எவ்வளோ நம்ம குர்ஆன் அதிகமாக ஓதணும், உபரியான தொழுகையெல்லாம் தொழுகணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இரவு தொழுகணும், கடமையான தொழுகையை தொழுகணும். இப்போ அந்த வீண் விரயம் சென்ன பண்ணக்கூடாது. இப்போ நேரத்தை வீணடிக்கக்கூடாது. ஆமாம், நோம்பு வந்துட்டாலே வந்துட்டு நோம்பு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க சில பேர், காலையில் படுத்தவங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் எந்திக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ இதை போன்றவர்கள் பெரிய நஷ்டவாளி ஆகிறார்கள். எப்படி இது வந்து சரியான நஷ்டவாளி. அப்போ அந்த நோம்பு வைத்து புண்ணியமே இல்லை. நோம்பு வைத்து விட்டால் கடமை தொழுகையை கண்டிப்பாக தொலைவார். ஓகேயா? அப்போ ஜக்காத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். 100% கனெக்ட் பண்ணி தெளிவாக நம்ம கொடுத்துடணும். ஏன்னா அப்புறம் தர்மம் கொடுக்கணும். அப்புறம் வந்துட்டு என்றைக்குமே பொய் சொல்லக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. ஏன்னா புறம் பேசுறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ மக்கள் இடையில. இப்போ நோம்பு வச்சுட்டு புறம் பேசினா அந்த நோம்புக்கு வந்து ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அந்த நோம்பை வீண் விரயம் பண்றீங்க. இப்போ அடுத்தபடி இரவு தொழுகை இருக்கு. இரவு தொழுகை நம்ம தொழுவும் போது தான் இவன் கேரம் போர்டே விளையாட போறான் நம்ம ஆளுங்க. எப்படி கேரம் போர்டே விளையாட போறது அந்த இரவு தொழுகையில தான். அந்த இரவு தொழுகையும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து நோம்பு வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பும் கேட்கறது இல்லை, துவாவும் கேட்கறது கிடையாது, தொழுவுறதும் கிடையாது. என்ன பண்றாங்க, பொழுதுபோக்கா நினைச்சுக்கிறாங்க அந்த நோம்பு வந்து இந்த மாசத்தை, ரமலான் மாதம் பொழுதுபோக்கான மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. சில பேர் நம்ம கண்ணால பாக்குறோம் ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்குது. இந்த நோம்புடைய விவரங்களே தெரியாம போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வீட்லயும் அப்படி இருக்கிறாங்க. வீட்டுல சரியா நடந்தாதான், தாய் தகப்பன்கள் சரியா நடந்தாதான் பிள்ளைங்களும் சரியா நடப்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்போ இந்த ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போட்டுறாங்க. எப்படி? அப்போ நம்ம வந்து இந்த ரமலான் மாதம் நம்ம என்ன பண்ணணும், நைட்டுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், அந்த தெருவில் கேரம் போர்டு விளையாடலாமா, அந்த தெருவில் கேரம் போர்டு விளையாடலாமா, அப்புறம் நம்ம என்ன கேம் விளையாடலாம், இந்த கேம் விளையாடலாமா, அந்த கேம் விளையாடலாமா, எப்படி என்ன ஏது, இப்படி வந்து ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை போன்ற இரவை வந்து கழிக்கிறாங்க. அப்போ இரவு தொழுதால் தான் இந்த ரமலான் மாதத்தை வீணடிப்பவர்கள் கிடையாது.
அப்போ எல்லாமே ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்குன்னா இது வந்து இந்த இவர்களுக்கு எல்லாம் நஷ்டவழி ஆயிடுவாங்க. அப்போ இந்த நோன்புல கூட இதை செய்யலைன்னா நமக்கு என்ன ரொம்ப பாவத்தாளி ஆயிடும்ல. இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மாதம் நமக்கு கிடைச்சிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அதோடைய நன்மைகள் நம்ம கொள்ளடிக்கணுமா வேண்டாமா? அதை யாருமே செய்யறதே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இந்த அதிகமான பேர் வந்துட்டு வீணடிச்சு கொண்டு அதிகமான பாவங்களையும் செய்யறாங்க. அந்த நோன்பு நாளையிலே வட்டிக்கு வாங்குறது அதிகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல அதிகமான வட்டிக்கு வாங்குறாங்க. வட்டிக்கு வாங்காதவங்களையும் கூட்டிட்டு போறாங்க. நீங்க வாங்க, நீங்க ஆதார் கார்டு கொடுங்க, எப்படி உங்க ஆதார் கொடுங்க, உங்க பேர்ல ஒன்று எடுக்கிறேன், நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு. மனுஷன் வந்துட்டு ரொம்பவும் மோசமா இருக்கிறாங்க மனுஷன். அதாவது எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ரமலான் மாதத்துல நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும்? ரமலானை நம்ம எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இறை எச்சத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி? குர்ஆனோட தொடர்பை அதிகரித்துக் கொள்வது எப்படி? இப்படி வந்து பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்யறதே கிடையாது. ரமலான் மாதம் முழுக்க முழுக்க நன்மை என்பால் நம்மை திருப்பிக் கொள்வது எப்படி? இதெல்லாம் வந்து அதை அவங்க கேள்வி கேட்கறதே கிடையாது. அவங்களுக்குள்ள அவங்க ஒரு கேள்வி கேட்கறதே கிடையாது. அப்போ வந்து நன்மையான செய்யக்கூடிய ஒரு மாதம், அதிகமான மாதம், தீமைகளை விட்டு பாதுகாத்து நன்மையை சேர்ந்து அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிச்சு நாளைக்கு மறுமையில நமக்கு சொர்க்கம் தரணுமே அப்படின்னு எல்லாம் கிடையாது. சிந்திக்கிறதே கிடையாது. அதாவது ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் வந்துட்டு நினைக்கிறதே கிடையாது. அப்போ ரமலான் மாதம் இப்படியே வந்து நம்மளை விட்டு சில மனிதர்களுக்கு பிரிந்து செல்கிறது. இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. நல்லா பாதுகாக்க வேண்டும். இப்போ ரமலானை அடைகின்ற ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் வந்திருக்கின்றதே ரமலான் மாதத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மையான காரியங்கள் ஈடுபட முயற்சிக்க வேண்டும். ஒளிய வீணான காரியங்களில் தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபட்டு நம்முடைய நன்மைகளை பாழாகிவிடக்கூடாது. மேலும் ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்து நன்மையான காரியங்கள் செய்ய முயற்சிக்கவில்லை என்றால் அவனுக்கு நிகழும் கை சேதத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பதிய வைக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அம்மாதம் கழிந்தால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டுன்னு இருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம பார்த்தீங்களா? அவ்வளோ சபிக்கிறாங்க பாருங்க, மண்ணை கவட்டுன்றாங்க. ஏன்னா ரமலான் மாதத்துல எப்போதுமே அவன் போய் பேசிக்கிட்டு வட்டியை வாங்கிட்டு புறம் பேசிக்கிட்டு தர்காவுக்கு போய்கிட்டு கத்தம் ஒதுக்கிட்டு, ஏன்னா போன நோம்புல இறந்து போயிருப்பாங்க, வருஷ கத்தான்னு சொல்லிட்டு ஓதுவான். முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அந்த அமல்கள் ஃபுல்லாக பலா போயிடும். அப்போ அடிப்படையே சரியில்லையே, அடிப்படையை நம்ம ஒழுங்குபடுத்தணும்ல. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ எந்த அளவுக்கு அந்த மண்ணை கவட்டுன்னு சொல்லலாம் பாருங்க. அப்படி இருக்கு. இப்போ ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதன் மூலம்தான் பாவம் மன்னிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழையவில்லை என்றால் நன்மையான காரியங்கள் செய்யாமலேயே ரமலான் மாதத்தை கழித்து விட்டால் அப்படிப்பட்டவரை நோக்கி சபிக்கின்ற வார்த்தை பிரயோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. இப்போ இதிலிருந்து நாம் அறிவது ரமலான் மாதம் நம்மை நோக்கி வருவதற்கான பிரதான நோக்கமே நன்மைகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும். நன்மைகள் செய்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொர்க்கம் போக முடியும். அதனால வந்துட்டு தயவு செய்து ரமலானை நன்மையை செய்வதற்காக வரவேற்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்படுத்திக்கின்றோம். ரமலானை இன்முகத்தோடு வரவேற்போம், நல்லறங்கள் புரிவோம், சுவனம் புகுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எல்லாம் எந்த நேரம் ஈமானோட வாழ செய்வாயாக யா அல்லாஹ், ஈமானோட மன்னிக்க செய்வாக என்ற பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.